அனைவருக்கும் வணக்கம். EPIயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம 2 ரோல் வயர் கூடைக்கு கைப்பிடி எப்படி பின்றது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த கைப்பிடி பின்றதுக்கு நான் ஆஃப் ஒயிட் கலர் வயர் எடுத்து இந்த மாதிரி மெஷர் பண்ணுறேன். 6 அடி இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கைப்பிடி வைக்கிற இடத்த இந்த மாதிரி வேற கலர் வயர் வச்சு நம்ம அடையாளப்படுத்தி வச்சுருக்கோம். கூடையோட 2 பக்கமும் இந்த மாதிரி வயர் கொடுத்து நான் அடையாளப்படுத்தி வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கும் கீழே கொஞ்சம் இறக்கமாக வைக்கணுன்னாலும் கைப்பிடி வச்சுக்கலாம். நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். இப்போ நம்ம 3 வயரில் இந்த கைப்பிடி பின்ன போகிறோம். 2 பச்சை 1 ஆஃப் ஒயிட்டு 3 வயரில் நம்ம இந்த கைப்பிடி பின்ன போகிறோம். நம்ம அடையாளப்படுத்தி வச்சுருக்க இடத்துல இந்த வயரை நம்ம இப்போ கோர்க்கணும். ஒரு பக்கம் வெளியாக கொடுத்து இன்னொரு பக்கம் வெளியாக எடுக்கணும். இந்த மாதிரி இப்போ இந்த வயரை எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி சமன்படுத்திக்கணும். இப்போ பச்சை வயரை இப்படி வைக்கணும். அது மேலே இந்த பச்சை வயரை இப்படி வைக்கிறோம். இப்போ இந்த ஆஃப் ஒயிட் வயரை இப்படி வைக்கணும். இந்த ஆஃப் ஒயிட் வயரை இந்த வயருக்கு கீழே இந்த வயருக்கு மேலே இப்படி வைக்கணும். இந்த பச்சை வயரை இந்த வயருக்கு கீழே இந்த ஆஃப் ஒயிட் வயருக்கு மேலே வைக்கணும். இந்த பச்சை வயரை இந்த பச்சை வயருக்கு மேலே ஆஃப் ஒயிட்டுக்கு கீழே திருப்பி இந்த பச்சை வயருக்கு மேலே வைக்கிறோம். இந்த மாதிரி வந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வயரை இப்படி கொண்டு வரணும். இந்த வயருக்கு கீழே இந்த வயருக்கு மேலே திருப்பி இந்த வயருக்கு கீழே. இப்போ இந்த வயரை இப்படி கொண்டு வரணும். இந்த வயருக்கு கீழே இந்த வயருக்கு மேலே திருப்பி இந்த வயருக்கு கீழே. இப்படி ஒரு தடவையும் ஒரு வயரை நம்ம பின்பக்கமாக கொண்டுட்டு போய் இந்த மாதிரி கொண்டு வந்து இப்படி வச்சு பின்னுறோம். இப்படி வச்சு பின்னும் போது நம்ம வயரை நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம வயரை விட்டுட்டோம்னா வயரை எந்த இடத்துல விட்டோம் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. திருப்பி முதல்ல இருந்து கைப்பிடியை பின்னுற மாதிரி ஆயிடும். அதனால இந்த வயரை நம்ம பிடிச்சுக்கணும். எப்படி பின்றோம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நம்ம தொடர்ந்து இதே மாதிரி பின்னிக்கிட்டே வரணும். இப்ப நம்ம பின்னின இதே மாதிரி தொடர்ந்து நம்ம பின்னிக்கிட்டே வரப்போறோம். இந்த வயரோட முழு உயரத்துக்கும் நம்ம பின்னி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வயரோட முழு உயரத்துக்கும் நம்ம பின்னி முடிச்சிட்டோம். இப்ப நம்ம இந்த இடத்துல இப்படி வயரை கோர்த்து விடுறோம். இந்த வயரை நம்ம எடுத்துடலாம். இப்ப எல்லா வயரையும் சேர்த்து ஒரு நாட், நான் இப்ப காமிக்கிற மாதிரி ஒரு நாட் ஒன்று போட்டுருங்க. இப்ப நம்ம எப்போதும் சுத்துக்கூடைக்கு எப்படி கோர்த்து விடுவோமோ அதே மாதிரி நம்ம நேருக்கு நேரம் நம்ம இப்ப கோர்த்து விட போறோம் வயரை. நேருக்கு நேர் கோர்த்து விட்டுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு வயர் கோர்த்து விட்டுருக்கேன். இந்த மாதிரி நேருக்கு நேராக கோர்த்து விடணும். இதே மாதிரி எல்லா வயரையும் நம்ம கோர்த்து விட்டோம்னா நம்மளால இந்த கைப்பிடியை பின்னி முடிச்சிட முடியும்.
இப்போ எல்லா வயரையும் கோர்த்து முடிச்சாச்சு. ஒரு கைப்பிடி நம்ம பின்னிட்டோம். இதே மாதிரி இன்னொரு கைப்பிடியும் நம்மளால இதே மாதிரி பின்ன முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.